Hey all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டொமேட்டோ பிக்கிளோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ நாட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி பழம் கிடைக்காதுன்னா நீங்கள் ஆப்பிள் தக்காளி கூட எடுத்துக்கலாம். ஆப்பிள் தக்காளினா நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த தக்காளி பழத்தை நல்லா கழுவி அது தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி பழம் கட் பண்ணி உள்ள ஒரு ஒயிட் போர்ஷன் இருக்கும்ல, ஹார்டாக, அந்த போர்ஷனை நம்ம மாற்றிட போகிறோம். அது நமக்கு வேண்டாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி மாற்றிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி தான் ஊறுகாய் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் இல்லை அப்படின்னா, அதாவது இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிற டைம் நீங்கள் பொடியை நறுக்கி கூட இதை பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்காக மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, புளி, வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அது போக காயம், நல்லெண்ணெய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தக்காளி பழத்தை நம்ம அரைக்க போகிறோம். வீட்டில் சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தோசை இல்லை சப்பாத்தி அது மேலே கூட நம்ம ஸ்ப்ரெட் மாதிரி இதை போட்டு கொடுத்து சாப்பிட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை 2 பேட்சாக நான் அரைச்சிக்கிறேன். முதல் பேட்ச் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மஞ்சளும் அதுக்கப்புறமா வத்தல் பொடியும், இது ரெண்டையுமே லேசாக சூடு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா அதில் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்காக. அப்போ இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊறுகாய், அதுக்காக தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 செகண்ட் 2-3 செகண்ட் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைக்க போகிறோம். இது கூட புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி எனக்கு தக்காளி பழம் ஓரளவு புளிப்பு இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தான் போடுறேன். ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்பிள் தக்காளி எடுக்கிறீங்கன்னா இந்த புளியோட அளவு நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அரைச்சி இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போது ஒரு இரும்பு பாத்திரம் அடுப்பில் வச்சு இதில் 200 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போடணும். இது ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் இருக்குல்ல, அது சும்மா போட்டுக்கோங்க. இப்போ போட்டாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டும் சேர்ப்போம். இப்படி நல்லா வாசனையாக இருக்கும்ல, அதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வத்தல் பொடி எடுத்திருக்கேன்ல, அது நல்லா காரமாக தான் இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகா ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்துன்னா பசங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால தான். போட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பியூரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வீக்கெண்டு இல்லைனா லீவ் டைம் இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வீக் டேஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஊறுகாய் பண்ணி வச்சிட்டோன்னா, ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிற சாதத்து கூட கிளறி கொடுத்தோன்னா டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும். இல்லைனா இட்லி, தோசை அதுக்கு கூட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சட்னிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும் போது என்ன ஆகும்னா மேலே ரொம்ப தெறிக்கும். அப்போது ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெறிக்கிறது பிடிக்கல அப்படின்னா தான் நீங்கள் பொடி பொடியாக தக்காளி பழத்தை கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதே மாதிரி பண்ணால் போதும். இது கொஞ்சம் கொதிக்க அது மேலே ரொம்ப தெறிக்கும். அதனால் ஒரு நல்ல மூடி வச்சுருங்க. இல்லைனா மேலே அப்புறம் சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும். ஸோ இந்த பாருங்கள், எண்ணெய் தெளிய தொடங்கிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அடியில் இருக்கிற போர்ஷன் கரிகிறதுக்கான அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம். அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விட்டுக்கிடலாம். பசங்க ஹாஸ்டல் போகிறாங்க, இல்லைனா பேச்சுலர்ஸு ஊரில்
தூரமாக தங்கி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ நம்ம ஊறுகாயெல்லாம் பண்ணி கொடுப்போம்ல, இப்போ ஊறுகாய் பண்ணி கொடுத்தோன்னா சாதத்து கூட மட்டும்தான் நம்ம பேரப் பண்ண முடியும். அதே இது நம்ம இந்த தக்காளி ஊறுகாய் மாதிரி பண்ணி கொடுத்து விட்டோன்னா அவங்க எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்க முடியும். ஸோ நானும் ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும் ஊறுகாய் வந்து நம்ம எதுக்க கூட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா நம்ம வீக்கெண்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வீக் டேஸில் காலையில் டிஃபன் பண்ணி நமக்கு சட்னி பண்ண டைம் இல்லை, அந்த மாதிரி டைம் அப்படி இருக்கிற நேரங்கள்லையும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப எப்படி நமக்கு தக்காளி பழம் சீப்பாக இருக்கிற டைம் எல்லாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிய தொடங்கிருச்சு. எண்ணெய் நீங்கள் வந்து அப்பப்போ மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா கீழ்ப்பகுதி வந்து அடி பிடிச்சிரும், கரிஞ்சிரும், அப்புறம் வந்து மொத்தமாகவே கசக்க தொடங்கிரும். அதனால் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயமும் கடுகும், அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி இதில் சேர்க்கணும். அந்த ரெண்டையும் சேர்க்குற டைமு காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காயம் அப்புறம் வந்து வெந்தயம் கடுகு இது எல்லாத்தையும் பொடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்க போகிற நேரம் கொஞ்சம் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளீன் ஆனதில் தண்ணி எதுவும் இல்லாதது மாதிரி பட்ட பாக்ஸில் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியே வச்சுருக்கீங்கன்னா எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும்ல. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி இது மேலே நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் எப்போ இதை யூஸ் பண்ணும்போதும் க்ளீனான ஸ்பூனில் தண்ணி எதுவும் இல்லாதது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 1 or 2 மந்த்துக்கு மேலேயே வரும். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணல, இதில் வினிகரும் ஆட் பண்ணலை நம்ம, ஆனாலுமே இது நமக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது நீட் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.